ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். எக்ஸ்க்ளூசிவாக வேல்யூ அப்டேட்ஸ் லீகலை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய சேனலில். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை எல்லா வீடியோஸையும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சட்ட விவரம் தெரியணும்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா நான் அதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். மற்றும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் சட்டம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி ஒரு மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை பற்றி பார்க்க போகிறோம். அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு அதிகாரியை, கவர்மெண்ட் அதிகாரிகிட்ட, அது என்னன்னு நம்ம பார்த்தீங்கன்னா, சட்டத்தின் ஆட்சியா அல்லது அடிமட்ட அதிகாரியின் ஆட்சியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதாவது சட்டவிரோத கட்டுமானங்கள் குறித்த மனு மீதான மும்பை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்த வழக்கு என்ன, எதுக்காக இந்த மாதிரி மும்பை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு அரசாங்கம் பார்த்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த மாத தொடக்கத்தில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் நீதிபதிகள் ஏஎல் கட்கரி மற்றும் கமல் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் நகர மற்றும் தொழில்துறை மேம்பாட்டு கழகம் சிட்கோ அதிகாரிகள் அங்கீகரிக்கப்பட்டதா கட்டுமானங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க விரும்பவில்லை என்று கூறியது. நீதிமன்றம் மாநிலத்தில் சட்டத்தின் ஆட்சியா அல்லது அதிகாரத்தின் ஆட்சியா நிலவுகிறதா என்று மும்பை உயர்நீதிமன்றம் கேட்டுள்ளது இந்த வழக்கில். அதே நேரத்தில் நவி மும்பையில் உள்ள ஒரு நிலத்தில் சட்டவிரோத கட்டமைப்புகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தவறியதற்காக அரசாங்கத்தின் நகர திட்டமிடல் நிறுவனமான சிட்கோவை கடுமையாக சாடியுள்ளது. இந்த மாத தொடக்கத்தில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் நீதிபதிகள் ஏஎல் கட்கரி மற்றும் கமல் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் நகர மற்றும் தொழில்துறை மேம்பாட்டு கழகம் சிட்கோ அதிகாரிகள் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க விரும்பவில்லை என்று கூறி எச்சரித்துள்ளது. சட்டவிரோத கட்டமைப்புகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முயன்றபோது போகத்வீரா கிராமத்தில் பஞ்சாயத்து தலைவரால் மிரட்டப்பட்டதாக சிட்கோ நீதிமன்றத்தில் தெரிவித்தது. அதிகாரிகள் தங்கள் சட்டப்பூர்வ கடமைகளை செய்யும் போது போதுமான போலீஸ் பாதுகாப்பை பெற உரிமை உண்டு என்றும் சட்டவிரோதங்கள் செய்பவர்களை தடுத்து சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவது அதிகாரிகளின் கடமை என்றும் பெஞ்ச், அதாவது நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் கூறுகிறது. சட்டத்தின் ஆட்சி நிலவுகிறதா அல்லது அதிகாரியின் ஆட்சி நிலவுகிறதா என்பதை புரிந்து கொள்ள தவறிவிட்டோம் என்று உயர்நீதிமன்றம் கூறுகிறது. சிட்கோ அதிகாரிகள் தங்கள் சட்டப்பூர்வமான கடமைகளை செய்யாததால் போகத்வீரா கிராமத்தில் சர்பஞ்ச் விடுக்கும் அச்சுறுத்தல்களை ஒரு ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அது மேலும் கூறுகிறது. நவி மும்பையில் தீபக் பாட்டீல் என்பவர் தங்கள் நிலத்தில் கட்டிய அங்கீகரிக்கப்படாத கட்டமைப்புகளை இடிக்க சிட்கோவுக்கு உத்தரவிடக் கோரி 2006 ஒரு தம்பதியினர் தாக்கல் செய்த மனுவை நீதிமன்றம் விசாரித்தது. மனுவின்படி மனுதாரர்களுக்கு சொந்தமான 123 சதுர மீட்டர் நிலத்தில் சட்டவிரோத கட்டுமானங்கள், அதாவது கடைகளை கட்டப்பட்டுள்ளது என்று நிரூபிக்கப்பட்டது. மனுதாரர்களின் நிலத்தில் கட்டப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களை 1 வார காலத்திற்கு அகற்ற தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் எடுக்குமாறு நீதிமன்றம் சிட்கோவிற்கு உத்தரவிட்டுள்ளது. சிட்கோ அதிகாரிகள் தங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் மற்றும் அல்லது போகத்வீரா கிராம பஞ்சாயத்தின் சர்பஞ்சிடமிருந்து எதிர்ப்பு வெளிப்படுத்தியுள்ளதால் அதிகாரிகளுக்கு போதுமான போலீஸ் பாதுகாப்பை வழங்குமாறு நவி மும்பை காவல் ஆணையருக்கு நாங்கள் அறிவுறுத்துகிறோம் என்று பெஞ்ச் கூறுகிறது. 2022 சிட்கோ சமர்ப்பித்த பிரமாண பத்திரத்தை பெஞ்ச் கவனத்தில் கொண்டு
கட்டமைப்புகள் அங்கீகரிக்கப்படாதவை என்பதை உறுதிப்படுத்தியது. இதுபோன்ற போதிலும் கடந்த 10 ஆண்டுகளில் சட்டவிரோத கட்டமைப்புகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க சிட்கோ எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் திட்டமிட்ட வளர்ச்சியை கொண்டதாக சிட்கோ நிறுவப்பட்டது. 21ஆம் நூற்றாண்டில் திட்டமிட்ட வளர்ச்சி அடைந்த நகரத்தை கொண்டதாக நவி மும்பையும் நிறுவப்பட்டது என்று நீதிமன்றம் குறிப்பிடுகிறது. இருப்பினும் சிட்கோ அதிகாரிகளின் நடவடிக்கை திட்டமிட்ட வளர்ச்சியை கொண்டிருக்க வேண்டும் என்ற மாநிலத்தின் நோக்கத்தை சீர்குலைக்க அவர்கள் முனைந்துள்ளனர் என்பதை தெளிவாக குறிக்கிறது என்று உயர்நீதிமன்றம் கூறுகிறது. அதாவது வழக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்திருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க சிட்கோவுக்கு. ஆனால் அதை அந்த ஆர்டரை ரெஸ்பெக்ட் பண்ணி சிட்கோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண எக்ஸிக்யூட் பண்ண தவறிட்டாங்க. அது சம்பந்தமான வழக்கு எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அதிருப்தியை தெரிவிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா சட்ட ஆட்சி நடக்குதா இல்லைன்னா அடிமட்ட அதிகாரிகளுடைய ஆட்சி நடக்குதா, நாங்கள் உத்தரவு பிறப்பித்த பின்பும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை, ஆனால் காரணம் சொல்கிறீங்க, மிரட்டுறாங்க, இதை மாதிரி பஞ்சாயத்து பிரசிடென்ட் மிரட்டுறாருன்னு சொல்கிறது ஒரு காரணம் இல்லை. போலீஸை அனுமதியுடன் போலீஸை நீதிமன்ற அனுமதியுடன் போலீஸை நீங்கள் அழைத்து கொண்டு அந்த இடத்துல இருக்கிற ஆக்கிரமிப்பு இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷனை அகற்றுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தீர்மானமாக உத்தரவை பிறப்பித்திருக்காங்க. மும்பை உயர்நீதிமன்றம் அரசாங்கத்துக்கு கேள்வியை எழுப்பியிருக்கு. அந்த சிட்கோ அத்தாரிட்டி அவங்க அந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்தபடி செய்ய வேண்டியது அவசியமானது. நீதிமன்றம், அதுவும் டிவிஷன் நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டால் அதை கடைபிடிக்கவில்லை, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, எக்ஸிக்யூட் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு அப்படிங்கிறத மும்பை உயர் நீதிமன்றம், அதாவது டிவிஷன் பெஞ்ச் சொல்லியிருக்காங்க. அதனால் சட்டத்தின் ஆட்சி நடப்பது தான் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த உத்தரவில் கேள்வியாக எழுப்பியிருக்காங்க சிட்கோட்டை. அதனால் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதற்கு நீங்கள் உத்தரவை பிறப்பித்த உடனே உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்பதை உத்தரவாக இந்த வழக்கில் கேள்வியாகவும் தொடுத்துள்ளனர் சிட்கோவுக்கு எதிராக மும்பை உயர் நீதிமன்றம். இதை நம்ம ஏன் பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, டிவிஷன் பெஞ்சு உத்தரவு போட்டுட்ட பின்பு அரசாங்கத்துக்கு எதிராக அந்த அரசாங்கம் அதை செய்வதை தவிர்க்கிறது. பல சமயங்கள் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் இந்த மும்பை உயர்நீதிமன்றம் டிவிஷன் பெஞ்ச் கேள்விகளையும் உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்காங்க. அதாவது கோர்ட் என்ன உத்தரவு போடுறாங்களோ அதை செயல்படுத்தணும் நீங்கள் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு இந்த வழக்கின் மூலயமா. நம்முடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மோரோவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். சட்டம் தெரிஞ்சுக்கிட்டோம், கேஸ் லாஸ் தெரிஞ்சுக்கிட்டோம், ப்ரொசீஜர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இதில் முழுக்க சட்டத்துக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இந்த சேனல் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி, வணக்கம்.